ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வேற லெவலில் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து சூப்பர் ரிலாக்ஸை வந்து பொறி போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேராக விளாட்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு வளையம் கருப்பாக ஒன்று அதை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். பட் கெமி அப்புறம் வந்து பிளாக் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து உள்ளே போய் கனியாக இருக்கட்டும் கெமியாக இருக்கட்டும் உள்ளே போய் அப்படியே இழுத்து பியானாவை வந்து மூச்சு பிடிக்க வச்சு ஒரு விஷயம்லாம் வந்து பண்ணாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அருவருப்பாக இருந்தது. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாக்டிக்கலாக ப்ளஸ் த சேம் டைம் ரொம்ப வந்து ஒரு அடிபடாமல் அப்படி தான் வந்து விளையாடுவாங்க எப்பயுமே. இதில் வந்து ரொம்ப பெருசாலாம் அடிபடாது. ஆனால் இதில் எல்லா ரவுண்ட்லேயும் வந்து காயங்கள் அடிபட்டு சும்மா வெளுத்து வாங்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொன்று, இந்த சீசன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த மூமெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது இந்த மூமெண்ட், இந்த கேமோடைய மூமெண்ட் சொல்கிறேன். டக்கு டக்கு டக்குன்னு இப்போ வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா முதல் 2 ரவுண்ட் வந்து அவங்க ரொம்ப சொதப்பிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் வந்து பேன் பண்ணார் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். சரி, இப்போ நம்ம கலையரசன் அவுட் ஆனது வரைக்கும் பேசியிருந்தோம். அதாவது கெமி, பாரு, அப்புறம் வந்து மெயினான ஆட்கள் நிறைய பேர் வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஓகேவா? வினோத், அரோரா, அப்புறம் கலையரசன், இது வரைக்கும் வந்து மெயினாக 5 பேர் போயிருந்தாங்க. இப்போ வந்து இன்னும் வந்து ஒரு 5 பேர் போயிட்டாங்க. யாருன்னா கனி, சுபிக்ஷா, அப்புறம் வந்து திவாகர், பிக்கல்ஸ் விக்ரம். ஸோ மொத்தமாக வந்து கணக்கு போட்டிங்கன்னா 9 பேர்கிட்ட அவுட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. சூப்பர் ரிலாக்ஸ் டீமில் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. பியானா, அப்புறம் வந்து ஆதிரை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ரம்யா இருக்காங்க. 3 பேர் தான் இருக்காங்க. மிச்சம் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவுட் ஆகலை. பிக் பாஸ் வந்து அவ்வளோதான், இன்றைக்கோட முடிச்சிட்டார் இந்த கேம் நினைக்கிறேன். இந்த இப்போ எல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணி கிளம்பிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அடுத்த 9 பேர் நாளைக்கு யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். டக்குன்னு காலைல ஒரு 4 பேர் வச்சுட்டாங்கன்னா ஈவினிங் ஒரு 4 பேர் வச்சுருவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் இங்கே ஒரு இஷ்யூ நடந்துச்சு. இந்த எஃப்ஜேவோடைய ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து ரொம்ப கேடுகட்டத்தனமாக இருக்குங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. அவன் பண்ணுறதெல்லாம் வந்து சகிச்சு கொள்ள முடியவில்லை. ஏன்னா இப்போ கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு அலைய விட்டேன், இது பண்ணேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாடி லாங்குவேஜ் பண்ணுறது, இது பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ வியானா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதை எடுத்துகிட்டு போகிறாங்க நேம் போர்டில். அப்போ பிக் பாஸ் என்ன பண்ணிட்டார், 2 இதை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டார். இப்போ 2 பேர் எலிமினேஷன். அப்போ ஒருத்தர் சுபிக்ஷா வந்து கனி வச்சிருக்காங்க, கனி சுபிக்ஷா வச்சுருக்காங்க. 2 பேரும் போய் வைக்கல. ஓகே, ஸோ 2 பேர் வெளியே நின்றாங்க. அது 2 பாக்ஸ். ஒரு இது வியானா உள்ளே போகிறதுக்குள்ளேயும் மேலே ஏறி அந்த பொண்ணை மூச்சு விடாமல் பண்ணி அந்த மாதிரி கேடுகட்டத்தனமாக விளையாடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு சப்போர்ட் வேறு எல்லாருமே. நாங்கள் என்ன கரெக்டாக தான் பண்ணோம், கரெக்டாக தான் இந்த கூட தாண்டி வரக்கூடாது, இல்லை கூட தாண்டி மேலே ஏறி பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வந்து அது ரூல்ஸை வந்து கேன்சலே பண்ணல. அந்த கேமை நான் கேன்சல் பண்ணணும்னு நினச்சேன். சரி முதல் விளாடுங்கன்ட்டு அதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த பிக் பாஸ் எனக்கு வந்து ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு ரூல்ஸ் அவர் சொல்கிறாரு, ஆனால் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து யாருமே வந்து பார்க்க மாட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல கெமி வந்து நல்லா சொல்கிறா, அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், ஏறி இதெல்லாம் தெரியாமல் விழுறோன்றாங்க. டேய், தெரியாமல் எப்படா ஒரு கோடு போட்டிருக்காங்க தெரியாம அப்படின்னு உள்ளே போவேன். உள்ளே போகிறாங்கிறக்காக இழுத்துட்டு உள்ளே போகிறப்ப உள்ளே போய் விழுவேன். அது எப்படி தெரியாமல் விழுவேன்? எப்படி உள்ளே போகிறேன்னு தெரிஞ்சு தானே விழுவேன். தெரியாமல் அவசரத்தில் போய் நான் அவளை பிடிக்கணுங்கிறத விழுந்தேனா, இப்படி தான் அவனை தடுக்க சொன்னாங்க. உன்னை பிடிச்சி கீழெல்லாம் விட சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய ரூல் பிரேக் வாங்கி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கானா வினோதெல்லாம் டென்ஷன் ஆகிட்டார். நீங்கள் பண்ணுறது தப்பு, கேமராவில் தான் எல்லாம் இருக்குது, சும்மா வந்துட்டு அரகண்டாக வந்து ஆடாதீங்க நீங்கள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அழகாக சொன்னார். பிரவீன் ராஜாவோட சண்டைக்கு வரான். ஒரு பக்கம் வந்து கனியக்கா வேறு வந்துட்டு நான் பார்த்தேன் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்றாங்க. டே என்னடா, நம்மளும் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. 5 பேர் 13 பேர் அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து கேடுகட்ட விஷயமா இருக்குது. 13 பேர் சேர்ந்து 5 பேர் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இப்போ தான் ஓரளவுக்கு இந்த கேமோடைய டைமென்ஷனே மாறுது. ஏன்னா கலையரசனுக்கு அப்புறம் இந்த கனி சுபிக்ஷா போயிட்டாங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே பிரச்சனை தான். அப்சராத்தை போய் சரி போ திவாகர் ரெஸ்டார், ஏன்னா எனக்கு நாமினேஷன் ப்ராசஸ் தான் தேவையில்லடா போடா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த கேம் வளர்க்க வேணாம்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வச்சுட்டு போயிட்டார். அங்கேயும் வந்து அதே தான் பிரச்சனை. பிக்கல் சீக்கிரம் பெரியவன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிடிங்கி நின்றுட்டு எல்லாரும் அவ்வளோ பெரிய டீமாக விளையாண்டுட்டு இது பண்ணுறது அப்படிங்கிற நியாயம் இல்லை. இனிமேலாச்சு அதாவது இந்த சைடில் இருக்கிறவங்கள புத்தி வேணும். என்ன அப்படின்னா லக்ஸரியில் இவ்வளோ தான் இருக்காங்க, உங்கள் இதில் முதல் குறையிட்டோம், ஒரு 4-5 பேர் குறைஞ்சிருங்க, 5 போடுவோம், நான் 5 நீ 5 விளாட்லாவா, அதுக்கடுத்து எப்படி விளாட்றோம் அப்படிங்கிறப்ப தான் பயங்கரமாக இருக்கும் கேமே. அதெல்லாம் சொல்லாமல் கூமுட்டை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டுருக்காங்கிறது பார்க்க முடியுது. லக்ஸரி ஹவுஸ்மேட்ஸ் சொல்கிறேன். ஸோ திவாகரம் போய் வச்சுறாரு, எதுக்கு வச்சார் அப்படிங்கிறது தெரியல. கேட்டால் அது கேம் விளாடட்டோன்றாரு. அடுத்து விக்கல்ஸ் வந்து அவுட் ஆக்கிடுறாங்க. வியானா அதை வந்து பார்த்தீங்கன்னா இவன் எடுத்துகிட்டு போய் பிச்சை போடுற மாதிரி எஃப்ஜே வந்து பிச்சை போடுறான். வியானா காப்பாற்றிட்டு நான் அவனை காப்பாற்றின பற்றியா அப்படின்றான். வியானா வந்து விக்கல்ஸ் விக்ரம் வைக்கல. ஸோ விக்கல்ஸ் விக்ரம் அவுட் ஆகிட்டான். ஸோ இந்த கேமோடைய மக்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கவே மாட்டேங்குது. ஏன்னா ஆர்வம் விளாட மாட்டுறாங்க.
எல்லாம் வந்து ஒரு குரூப்பிசம் அப்படின்ற மாதிரி விளையாடுறதுனால மக்களுக்கு வந்து இதை பார்க்குறப்ப என்னடா இது போங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து உருவாகிறது உண்மைதான். ஸோ அதனாலே எனக்கு வந்து இந்த கேமை நானே ஆஸ் அ ரிவ்யூவராக பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. எந்த ஒரு டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்குது. எந்த ஒரு கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது இந்த சீசனோட மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. ஆஃப்டர் 10 days ஆயிடுச்சு. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.